புதினா தக்காளி சட்னி தோசை இட்லிக்கு சூப்பர் காம்பினேஷன். என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் ஆயில் சேர்த்து ஆயில் நல்லா சூடானதும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு, ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், கொஞ்சமாக தேங்காய், 2லிருந்து 3 வரமிளகாய், அது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதும் அது கூட ஃப்ரெஷ்ஷாக புதினா இலையை வாஷ் பண்ணிவிட்டு அது கூட சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி, கறி லீவ்ஸும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா தொக்கு பதத்துக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. வதங்கினதும் அதை ஆற வச்சு மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அதுக்கு ஒரு தாளிப்பு, கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகுளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் சட்னியில் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான புதினா தக்காளி சட்னி ரெடி. செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.